சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பிந்திய காலத்தெல்லாம். அப்போ அவங்களுக்கு 3 பையங்க. 3வது பையன் தான் வந்து நம்ம புத்தவர்மர்னு அவருக்கு சின்ன வயசில் அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க போதிதர்மரை. அப்போ வந்து இவர் சின்ன வயசுலேயே வந்து இவர் இருக்கும்போதே ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாராம். இவர் புத்தர் மேலே ஒரு ஈடுபாடு உண்டாம். அப்போ ஒரு ஈடுபாடு இருக்கும்போது புத்தரை பற்றி அவர் எப்படி எப்படி தியானம் பண்ணுறதுனா என்னன்னு எப்படி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாராம். அப்படியே ஆர்வமாக இருக்குமா. புத்தர்னாலே ரொம்ப பிடிக்குமா. அப்போ வந்து இவங்க வந்து இவர் மன்னர் கந்தவர்மன் இருக்காங்களா, அவங்க ஆட்சி காலத்திலே வந்து புத்த பூர்ணி விழா அப்படின்னு ஒன்று நடக்குமா. ஏன்னா புத்தர் பிறந்த தினத்தை வந்து அங்கே ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்களாம். அப்போ நிறைய புத்த துறவிகளெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களாம். அப்படி கொண்டாடும் போது ஒரு துறவி பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கடி வந்து பிரஜனதாரானே பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ யார் இந்த பிரஜனதாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணிருக்கு. யாருக்கு? போதிதர்மனுக்கு. யார் அவங்கள பார்க்கணுமே நம்ம அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு. அவங்க வந்து ஒரு நல்ல புத்த துறவி, அவங்கள நம்ம பார்க்கும்போது அப்படியே பெருமையாக பேசணும்னு இவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள வந்து எப்படியா நம்ம அந்த துறவியை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த துறவியை கூப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு நாடும் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சரின்னு இருக்கார் அரசர் கந்தவர்மன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து பிரஜனதாரா அவங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. தவம் பண்ணிட்டாங்கன்னா வடநாடு அந்த 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 மாதிரி இடத்துல நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ வந்து பெண்ணடிமைப்பட்ட காலம். பெண்கள்னாலே வெளியிலே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு துறவி வந்திருக்காங்க, பெரிய விஷயம் தானே. அது வந்து நம்ம போதி தர்மனுக்கு அந்த துறவி மேலே ஒரு பக்தி இருந்துச்சு. அப்போ அவங்கள போய் பார்த்தோன்னே என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னொடனே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லியிருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க நாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான உடனே வந்து இவருக்கு வந்து இன்னுமே இந்த புத்த மதத்தை பற்றி தெரியணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட போகிறாரு, பிரஜனதாரா கூட போகிறாங்க. போய் அவங்க காடு மலை போகிறாங்கன்னா இந்த பல்லக்கில் போகல, நடைப்பயணமாகவே போகிறாங்க. நடந்தே போகும்போது ஆரம்பத்தில் வந்து பிரஜனதாரா வந்து போதி தர்மனுக்கு எதையுமே சொல்லி கொடுக்கல. அவர் போக்கிலே விட்டாங்க. என்னதான் செய்கிறாருன்னா அப்படி அவர் என்ன செஞ்சாரு, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பூ பறிக்கிறது, பூஜை பண்ணுறது. அப்போ வந்து ஓலைச்சுவடியில் எழுதியிருக்குமா, அதெல்லாம் படிக்கணும் அவருக்கு ஆசையாக இருக்குமா. அது பாலி மொழியில் எழுதியிருக்குமா. பாலி மொழி இவருக்கு தெரியாது, தமிழ் மொழி தானே தெரியும். எடுத்து பார்த்துட்டு அப்படியே என்னென்ன வேலை உண்டு உண்டு வேலை உண்டுன்னு இருக்காரு. அப்படின்னா வந்து பிரதமர் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்காரு, நல்ல பையனாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆட்களை வச்சு பாலி மொழி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அந்த நூல் எழுதியிருப்பாங்கல்ல அதை பற்றி அதை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தற்காப்பு கலைகள், அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதம். ஒரு அரசனுக்கு தான் அந்த காலத்தில் எப்படி தெரியுமாமா இருக்கும், 64 கலைகளும் தெரிஞ்சுக்கணும். இப்போம்னா சும்மா ஒரு முதலமைச்சர் தான் யாருனாலும் வராங்களா, அப்படி இல்லை. ஒரு அரசனாக பிறந்தால் அவனுக்கு கண்டிப்பாக 64 கலைகளும் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில். இவர் யாருக்குனே வந்து சின்ன பிள்ளையிலே வந்து தற்காப்பு கலை எல்லாமே படிச்சிருக்காரு. தற்காப்புல இருந்து எல்லாமே தெரியும். உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது எப்படி எல்லாமே ஒரு தரவு வத்துப்படி நல்லா படித்து எல்லாமே தேர்ச்சி ஆகிட்டார். அப்போ வந்து சரி இனிமேல் நீ நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வராரு. காஞ்சிபுரத்துக்கு வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, துறவு வர மாதிரி இப்படின்னு தாடி எங்கேயுமே அப்படி வந்தோடனே நாட்டு மக்கள்லாம் இவரை பார்த்தோன்னே இவர் ரொம்ப எளிமையாக இருக்காரு, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிருக்காங்க. சாதாரண எளிமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டோன்னே அப்பாவுக்கு வந்து விருப்பாயிட்டான். நீ நாட்டை ஆளப்போகிற இளவரசன் இதை இப்படி இருக்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு வந்து இந்த மண்ணுக்காண்டி சண்டை போட்டு நாட்டாளதான் விருப்பம் இல்லைப்பா, எனக்கு வந்து புத்த போதனைகள் வந்து எல்லா பக்கம் பரப்பணும், அதில் தான் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அப்பா வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டான். இல்லை நான் என் பையனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா, அப்போ வந்து நான் உங்கள் பேச்சு கேட்க, ஆனால் நீங்கள் ஏன் மரணத்தை நீங்கள் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காம வந்து அப்போ மரணத்தை நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ வந்து மரணங்கிறது யாருமே தடுக்க முடியாது. அப்போ வந்து நான் வந்து மரணத்தையும் தாண்டி என்னோடய பயணங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி நம்ம மகன் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சிந்தனை இருக்கான்னு சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்தாலும் பிரஜனதாரக்கிட்ட போகிறாரு. போன உடனே இவர் வந்து எல்லா கலைகளும் எல்லாமே படிச்சுட்டாரா. அப்போ வந்து அவங்க வந்து துறவி ஆகிட்டாரு. துறவி ஆகும்போது தான் இவங்களுக்கு வந்து பிரஜனதாரா வந்து போதி தர்மன் அப்படிங்கிற பேரை விடுறாங்க. போதி தர்மன்கிற அப்படி பேர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இவர் பேர் வந்து புத்த தர்மன் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் போதி தர்மன் அப்படின்னாரு. அப்போ எல்லா அந்தஸ்தும் பெற்று கரெக்டாக இருக்காரு. அப்போ வந்து சீனாவிலேருந்து ஒரு அரசர் வந்திருக்காரு. அப்போ எங்கள் நாட்டுக்குள்ள வந்து 2 மதத்துக்குள்ளே வந்து தாவோ மதம் இன்னொரு ஒரு மதம் சொல்கிறாங்க. 2 மதத்துக்கு சண்டை எண்ணி வச்சு அது சண்டை வருது, ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து பிரதமர் என்ன சொல்கிறாங்க, இல்லை
என்னுடைய சிஷியனை அனுப்புகிறேன், அவன் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, சீனாவுக்கு போகிறாரு. எங்கே காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து சீனாவுக்கு போகிறாருன்னா எப்படி போகிறாரு, கடல் வழி பயணமாக போகிறாங்க. கடல் வழி பயணமாக அப்படி தோணியில் போவாங்களா, இவங்களை பார்த்தாலே உள்ள ஆகல அப்படி ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க. கருப்பேன் அப்படின்னு கருப்பாக இருப்பாரா இவர், கையில் வந்து ஒரு தடி மாதிரி இப்படி மரத்தை பிடி வச்ச மாதிரி இவங்க வச்சுருப்பாங்க. அது ஓரமாக ஒதுங்கி ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதனால் அவர் அதெல்லாம் எதுவுமே இவர் கண்டுக்கவே மாட்டார். இவர் வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துவாங்க. இது இவங்களுக்கு என்ன விஷயம்னா, நோக்கு வருமானு ஒரு வர்மம் விட்டுருக்காரு. நோக்கு வருமானா கண்ணால் ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க அப்படியே விழுந்துருவாங்க. அந்த வர்மத்தை படிக்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக இருந்து துறவியாக இருந்தவங்களுக்கு அந்த இது செய்ய முடியும். கண்ணால் ஒருத்தவங்க அவங்க பார்த்தாலும் டக்குனு அந்த கீழே விழுந்துருவான். அது உண்மைக்குமே அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போ வந்து அதெல்லாம் இவருக்கு தெரியும். அப்போ வந்து இவருக்கு எதுவுமே எளிமையாக ஒன்றுமே கிடையாது. அதுக்காக அமைதியே போயிருக்காரு. யார் என்ன சொன்னாலுமே கிண்டல் பண்ணாலும் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ இங்கே ஒரு ராஜா உண்டா, ஊருக்கு ஒரு ராஜா உண்டா. அவர் இவரை வரவேற்று எல்லாம் உடனே நான் வந்து நிறைய பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கேன், நிறைய கோயில்கள் கட்டியிருக்கேன், நட்சத்திரம் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ இது கிடைக்கும், எனக்கு என்ன விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அந்த ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னே, யார் என்ன உதவிகள் செஞ்சாலும் முதல்ல எதிர்பார்ப்பை பார்த்து செஞ்சால் அந்த உதவிக்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த அரசருக்கு ஒரு தெளிவு வந்தது. அப்போ அந்த அரசர் என்ன சொல்கிறாரு, நான் பெரிய பேரரசனாக இருக்கேன்னா என் மனசு வந்து அழகாஞ்சிருக்கு, தெளிவே இல்லாமல் இருக்குது, நீங்கள் என் மனசு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போதிதர்மனை சொன்னோன்னே, சரி நீ வந்து நைட்டு வந்து என்னோட அறைக்கு வா, இப்போ என்னோட குகைக்கு வா, நான் வந்து தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு நம்ம தனியாக வர சொல்கிறாரு, இது வந்து வேறு தேசத்துக்கு ஆளாக இருக்காரு, அடிச்சு வாங்க என்னமோ பல சித்திரம் வரலாம் ராஜாவுக்கு அப்படின்னு. சரி இருந்தாலும் நம்ம ஒரு தைரியத்தை வச்சுட்டு போகவே அப்படின்னு போகிறாங்க. அப்படி போனோடனே அவர் ஒரு தனியை வேற வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க அடிச்சு போகிறாரா அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. வாங்க அரசே, உங்களை நான் வந்து இந்த கம்பை கொண்டு தான் உங்களை நான் சிக்க போகிறேன், அது வரைக்கும் அமைக்க தான் போகிறாங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைகளை உட்காந்து அவர் ஃபுல்லாக தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர் விடிஞ்ச உடனே அரசரை வந்து போதிதர்மன் வந்து எழுப்புறாரு. எழுப்பி அரசே என்னோடனே நான் உண்மைக்குமே என்ன என் ஆள் மனசு என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் மனசு எப்படிலாமோ இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்திட்டீங்க, நீங்கள் வந்து அரசவையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதிதர்மனை பார்த்து ஊங்க அரசர் கூப்பிட்டுருக்காரு. அப்போ என்ன சொன்னார், நான் வந்து சுகபோக வாழ்க்கைக்காண்டி வரல, நான் வந்து சுகபோக வாழ்க்கையை விரும்பி கிடையாது, என்னோட கொள்கை வேறு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கால்நடையாகவே அப்படி போயிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, அந்த காலத்தில் புத்த தர்மத்தை வளர்க்குறவங்க பூராமே ரொம்ப சோங்கியாக இருக்காங்க. சோங்கியாக அப்படி உயிர் பயந்து ஓடி இருக்காங்க. இவருக்கு கோவம் வந்திருக்கு. துறவியாக இருந்தால் ஏன் இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூரா என்ன பண்ணியிருக்காங்க, தற்காப்பு கலை அவங்க உடம்பு அவங்க காத்துக்கிறது, ஃபைட் பண்ணுறது எல்லாமே இவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போது காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தரால் தான் அங்கே போய் நம்ம ஃபைட் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ எல்லா துறவிகளும் அது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஆர்வமாக படிச்சிருக்காங்க. இந்த தற்காப்பு கலைகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க எல்லாருமே கருப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அவராக போய் ஒரு குகை உண்டா, ஒரு குகை இருக்கும், அந்த குகைக்குள்ளே போய் அவரையே தியானம் பண்ணியிருக்காரு. 1 மாதம் 2 மாதம் இல்லை, 9 வருடம் தியானம் பண்ணியிருக்காரு. தன்னை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செவத்தை மட்டும் அப்படி பார்ப்பாராம். இப்படி உட்காந்துட்டு பின்னாடி நிறைய பேர் இப்படி வந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து மூஞ்சை பார்த்து பேச மாட்டாங்க, அவங்க மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிற அந்த செவத்தை பார்த்தே பதிலடிப்பாராம். அப்படி வந்து இவங்க அப்படின்னா இவர் என்னென்னமோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்ந்துருக்காங்க இவங்களுக்குள்ள என்னெல்லாம் 9 வருஷம் ஒரே இடத்துல இருந்திருக்காரு. செவத்தை பார்த்தே பேசிகிட்டே இருப்பார். செவத்தை பார்த்துனா மற்றவங்க பேசுகிறதுக்கு அங்கேருந்தே பதில் கொடுப்பாரு. 9 ஆண்டு தவம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் வந்து இவங்க குங்குமம் கலை கற்றுக் கொடுக்க வைக்க, இதிலே இவருக்கு வந்து ஒரு சிஷியன் என்ன பண்ணியிருக்கா, வந்து தன்னை சிஷியனை ஏற்றிக்கணும்னு அவர் கையை வெட்டி போட்டிருக்கான். கையை வெட்டியிருக்காரு. வெட்டினோடனே அந்த பனிமலை ஏதோ ரத்தமாக வந்துட்டான். அதனால தான் அந்த சீனா பயணத்தில் வந்து ஒத்த கையில் நமஸ்காரம் போடுறது வந்துருக்கலாம், அது வந்து அந்த சீடருக்கு வந்து ஒத்த கை இருக்குல்ல, அதனால தான் அந்த நமஸ்காரம் அது இன்னும் அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சீடர் வந்து தீவிரமாக இவர் மேலே இது பண்ணி நான் சீடனை அதுக்குள்ளே ஒத்த கையை வெட்டி போட்டது அப்படியும் ஒரு வரலாறு உண்டு. அப்போ 9 வருஷம் தவறு இருந்திருக்காரு. தவறு இருக்கும்போது ஒரே ஒரு நாள் வந்து உறக்கம் வந்துட்டா இருக்கு. கண்ணி இப்படி சொக்கி விழுந்தோன்னு எடுத்துருந்தாரு. கோபத்தில் வந்து இந்த எமையில் உள்ள முடியப்பட டக்கு பிடிங்கி தூர வீசியிருக்காரு. தூர வீசினோடனே இந்த எமய முடி உளுந்த இடத்துல பூரா அந்த தேயிலை இருக்கும் பாருமே, இப்போ நம்ம டீ குடிக்கோமா, அந்த தேயிலை வளர்ந்துருக்கு. அப்போ முத வந்து அந்த தேயிலையே அந்த இடத்துல உருவானிச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம இப்போ டீ குடித்தா தூக்கம் வராமல் இருக்கா,
முத தேயிலை தோண்டினது வந்து இவர் யமயமுனையை பிடிங்கி கோத்தில் தூரப்பட்டார்ல, அந்த இடத்துல தான் தேயிலை தோண்டினதும் வரலாறு இருக்கு எங்க சீனாவில். அப்போ அந்த இடத்துல தான் தேயிலையும் தோண்டிருக்கு. அப்போ ஒரு வேகமாக அதையே வெட்டி எரிஞ்சிருக்காரு, தூக்கமே மாற்றினாரு. அப்புறம் தூங்கலை அவர் கரெக்டாக 9 ஆண்டுகள் தவ இருந்திருக்காரு. தவ இருந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மக்களுக்கு வைத்தியம் பார்க்கறது, தற்காப்பு கலை சொல்றதுன்னு எல்லா பக்கமும் போதி தர்மன் யார் அப்படின்னு எல்லா பக்கமும் புகழ் பரவிட்டு, ஜப்பான்ல இருந்து இந்தோனேசியா எல்லா பக்கமும் தெரியும். தாமோ அப்படின்னு கூப்பிடுவாங்க அவரை. அங்கே வந்து சீனாவில் ஜப்பான்ல தாமோ அப்படின்னு கூப்பிடுவாங்க, தர்மாவும் கூப்பிடுவாங்க. அப்போ இன்னுமே வந்து தர்மா அப்படின்னு ஒரு பொம்மையை ரெடி பண்ணி ஒரு பண்டிகை மாதிரி அங்கே நடத்துகிறாங்க. நம்ம ஊரில் தான், நம்ம நாட்டில் கொண்டாட மாட்டோம் போதி தர்மரை, வெளிநாடுகளில் அவர் கொண்டாடினாங்க. அப்போ வந்து இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன், இவங்க வந்து என்னோட நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சீன மக்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து இல்லை இவங்க அனுப்ப மனசே வரலையாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து நஞ்சு கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டோம்னா இவர் இறந்தோடனே இந்த உடலாத சீன தேசத்தில் இருக்குமே அப்படின்னு அவங்க வந்து இவர் மேலே கொண்ட அன்புனால அப்படி சிந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து இது யாருக்குமே போதி தர்மனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க இப்படி பண்ணியிருக்கிறது. அப்போ ஒரு சீடத்தை சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அந்த மருந்து பதப்படுத்தி வச்சுருப்பேன், அந்த மருந்தை வந்து கரெக்டாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீடத்தையும் சொல்லி வச்சுருப்பார் இவர். இவங்களோட எல்லாமே வந்து ஞானத்தால் தெரியும்ல, அதே மாதிரி என்ன பண்ணாங்க, மருந்து எல்லாம் இவருக்கு வந்து நஞ்சு கொடுத்துட்டாங்க, அதை தெரியும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னே அவங்க அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சில நாட்களும் மாதங்கள் சொல்கிறாங்க, ஆண்டுகளும் சொல்கிறாங்க. அவர் வந்து ஒத்த செருப்பை இப்படி கெட்டிக்கிட்டு இப்படி நடந்து வந்தாராம். ஒருத்தர் வந்து நீங்கள் யார், போதி தர்மன் மாதிரி இருக்கா? ஆமாம் நான் போதி தர்மன் தான். நீங்கள் இறந்துட்டீங்களா? இல்லை நான் இறக்கலை, என்னோட நாட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இல்லையே நம்ப முடியாத வேணா என்னோட சவப்பெட்டியை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனுக்கு வந்து ஒன்றுமே உடவே இல்லை. எல்லாத்துலேயுமே ஊரில் போய் சொல்லிட்டாங்க. போய் திறந்து பார்த்தா ஒரே ஒரு செருப்பு மட்டும் அந்த பெட்டியில் கிடந்துச்சான். அப்போ வந்து இவர் வந்து நீண்ட காலம் அதுக்கப்புறமும் வாழ்ந்துருக்காங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அவர் இறந்துட்டாங்கன்னு கதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த போதி தர்மனுங்கிற ஒருத்தரால் தான் குங்கு கலை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் சீன தேசத்துக்கு போயிருக்கு. இந்த தற்காப்பு கலை இன்னுமே வந்து இந்த சீன தேசத்தில் வந்து இவருக்கு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து நிகழ்ச்சிகள்னா இவர் கலைகள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய மேடை போட்டு குங்கு இவர் சொல்லிக் கொடுத்த கலைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரை கடவுளாக வணங்குறாங்க. பெரிய சிலைகள் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. நம்ம ஊரில் தான் ஒரே ஒரு இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இவருக்கு வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அப்போ வெளிநாடுகளில் பூரா இவரை கொண்டாடுறாங்க. அப்போ வந்து இவர் எதனால் இவ்வளோ தூரம் பேசப்படுறாரு அப்படின்னு சொன்னால் ஒழுக்கமான வாழ்க்கை, அதுக்கப்புறம் வீரம், அப்புறம் வந்து புத்தர் மீது கொண்டுள்ள இவர் குரு பக்தி, அதனால் வந்து இவர் காலம் கடந்து இன்னும் பேசப்படுறார். ஓகேவா? வணக்கம்.